காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்து மீது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா கன்னட சினிமாவிலிருந்து மீண்டும் ஒரு 1000 கோடி வருமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்து மீது கடுமையாகவே இருந்தது. இந்த சொல்லப்போனால் KGF 1 எப்படி ஒரு ஹைப் கொடுத்து KGF 2 ஒரு 1000 crore கிளப்ல சேர்த்ததோ, அதே மாதிரி காந்தாரா 1 ரிலீஸ் ஆகி அதோட ஹைப் வந்து காந்தாரா 2 வந்து அந்த 1000 crore கிளப்ல போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தது. ஸோ இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாட்கள் ஆகுது. இது வரைக்கும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு, காந்தாரா 2 1000 கோடி வசூலை ஈட்டுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காந்தாரா 2 ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இந்த வருஷம் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மூவி. அந்த வகையில் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஒரு நல்லாவே இருந்தது அப்படின்னு. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இட்லி கடை மாதிரியான ஒரு படம், அதாவது தனுஷ் நடிப்பில் வெளியாகிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் காந்தாராவுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்கவே செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாதிரியான அண்டை மாநிலங்கள்லையும் காந்தாராவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹையாவே இருந்தது. அதுக்கான ஓப்பனிங்குமே அந்த படத்துக்கு கிடைச்சது. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கான ரிவ்யூ அப்படின்றது வந்து காந்தாரா 1க்கு எந்த அளவுக்கு ஒரு யுனானிமஸான ஒரு ரிவ்யூ வந்ததோ அந்த மாதிரி இதுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சிலருக்கு பிடிச்சிருந்தது, சிலருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் வந்தது இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸை லைட்டாக பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் இந்திய சினிமாவில் 1000 கோடி வசூல் செஞ்ச படங்கள் வந்து முதல் 4 நாட்களில் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சுருக்காங்க அண்ட் அவங்களோட ட்ராக் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வச்சு பார்த்துட்டோம்னா காந்தாரா 2 அந்த 1000 கோடி வசூலை தொடுமா அப்படின்றத நம்ம இதில் வச்சு நம்ம ஓரளவு எஸ்டிமேட் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அந்த வகையில் அதே கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியான KGF 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 350 கோடி வரைக்குமே அதோட வசூல் வந்து இருந்தது தியேட்டரில் ஹிட் ஆனதுக்கு அப்புறம், அதை தாண்டி OTTல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது மீதான ஹைப் இன்னுமே அதிகமாகி KGF 2க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். KGF 1லேருந்து 2க்கு ரிலீஸ் ஆகிற அந்த இடைப்பட்ட காலம் முழுக்கவே KGF பற்றி ஒரு டாக் வந்து போயிட்டே இருந்தது. அந்த படத்தில் வர மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தில் வர சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாகவே வளம் வந்தது. KGF 1 விடவும் காந்தாரா 1 பெரிய லெவலில் வசூல் செஞ்சது. அந்த வகையை பார்க்கும்போது காந்தாரா 2 வந்து டெஃபினட்டாக KGF 2க்கு நிகரான ஒரு வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, KGF 2 முதல் 4 நாள் வசூல் வந்து கிட்டத்தட்ட 450 கோடி வரைக்கும் அது வசூல் செஞ்சிருந்து. அந்த 450 கோடி அதுக்கப்புறம் போக 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 அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகிட்டே போச்சு. அந்த படத்துக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோர் தென் 90% அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது வந்து அந்த படத்தோட பேஸை வந்து எந்த வகையிலுமே குறைக்கல. தொடர்ந்து அதுக்கான ஆடியன்ஸ் வந்து 2-3 வாரம் கூட நல்லா ஹவுஸ்ஃபுல் ரன்ஸ் கூட போன நம்மளால சில இடத்துல பார்த்துருக்க முடிஞ்சது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் கடைசியாக 1000 crore கிளப்பை வந்து சேர்ந்தது KGF 2. அதே மாதிரி பாகுபலி 1மே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த பாகுபலி 1ஓட அந்த ஃபார்முலா வந்து பாகுபலி 2க்கும் கிடைச்சது. பாகுபலி 1 எந்த அளவுக்கு ஒரு யுனானிமஸான ஒரு பாராட்ட பெற்றுச்சு, பாகுபலி 2வும் அதே மாதிரி ஒரு யுனானிமஸான ஒரு பாராட்ட பெற்றுச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பலருக்கு வந்து பாகுபலி 1 விடவும் 2 ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் நம்ம கேள்விப்பட முடிஞ்சது. அதனாலவே பாகுபலி 2க்கு ஒரு நல்ல ரன் கிடைச்சது. இதுவுமே முதல் 4 நாட்களில் கிட்டத்தட்ட 400 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சிருந்தது. அந்த 400 கோடி வசூல் வந்து அதுக்கப்புறமும் அது கேரி ஆனது தான் அந்த படம் 1000 கோடி தொடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருந்தது. இந்த படம் வந்து அந்த தெலுங்கு பெல்ட்டை தாண்டி ஹிந்தி பெல்ட்டாக இருக்கட்டும், கீழே சவுத் இந்தியா, தமிழ், மலையாளம், கன்னடா வாரியான இடங்கள்லையுமே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த ஆடியன்ஸுமே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் இந்த படம் அந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு இலக்கை வந்து எட்டுச்சு அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். அடுத்தது அதே மாதிரி செகண்ட் பார்ட் ஹிட்டான இன்னொரு படம் வந்து புஷ்பா 2 வந்து டோட்டலி வேற லீகில் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த KGF 2ஓ பாகுபலி 2ஓ இந்த 400லேருந்து 450 கோடி வரைக்கும் இருக்கும் பொழுது புஷ்பா 2 முதல் 4 நாட்கள்லேயே 650 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சது. புஷ்பா 1 இந்த தெலுங்கு பெல்ட்டை தாண்டி ஹிந்தி பெல்ட்டில் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக இந்த ஹிந்தி பெல்ட்டில் ஹிட் ஆகிற படங்கள் அப்படின்னா அந்த படத்தை நார்மலாக அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கேயோ தூக்கிட்டு போயிடும் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் புஷ்பா 1 வந்து ஹிந்தி பெல்ட்டில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 1க்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அதுக்கான ரெக்கக்னேஷனும் இருந்து நம்ம பார்த்துருப்போம். அது புஷ்பா 2க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. புஷ்பா 2வும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக புஷ்பா 2ஓட வசூல் அப்படின்றது வந்து
தமிழ் மலையாளம் பெல்ட்டில் வந்து பெரிய லெவலில் அதுக்கான ரிசப்ஷன் கிடைக்கல அப்படின்னாலும் ஹிந்தி பெல்ட்டில் அதை கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஹிந்தி பெல்ட்டில் வந்த வசூல் தான் புஷ்பா 2 வந்து அந்த 1000 crore இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே பீட் பண்ண செஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முதல் 4 நாட்கள்லேயே 650 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை புஷ்பா 2 பண்ணியிருந்தது. அந்த ஒரு ரெக்கார்டை இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு படம் வந்து தான் பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஹிந்தி பெல்ட்லையும் தெலுங்கு பெல்ட்லையும் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. அண்ட் அந்த ஒரு வெற்றி தான் இந்த படத்துடைய அந்த 1000 கோடிக்கு காரணமாகவும் இருந்தது. அண்ட் அடுத்தது ஜவான் வந்து இந்த 3 படங்களை விடவும் கொஞ்சம் கம்மியான வசூல் தான் செஞ்சிருந்தது முதல் 4 நாட்கள்ல. கிட்டத்தட்ட 350 400 கோடிக்குள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு எஸ்டிமேஷன் தான் அந்த படத்துக்கு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த டே ஜவான்ல நடிச்சது ஷாருக் கான் அப்படின்னும் பொழுது அதுக்கான லாங் ரன் இருக்க தான் செய்யுது, அதுக்கான லாயல் ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சவுத் இந்தியாலையுமே நல்லாவே ஓடி இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து விஜய் சேதுபதி, அட்லி, நயன்தாரா, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் தங்களோட ஈஸியாக நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டிலையும் இதுக்கான ரன் மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு. பிரியாமணி மாதிரியான ஆக்ட்ரஸுமே இதில் பண்ணியிருந்தது அப்படின்றது சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல ரிசப்ஷன், இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் அப்படின்றவங்க இருக்க தான் செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் இந்த படத்தை 1000 crores வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது RRR. இதுக்கு முன்னாடி இந்த ஜவான் படம் மாதிரியே இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்ற ஒரு ஹைப் கிடையாது. ஜவானுக்காக அதுக்கு முன்னாடி வந்த பத்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்தது. ஏன்னா ஷாருக் கானுடைய படம் அதுவுமே கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு. அந்த படம் வந்து ஜவானுக்கு ஒரு சின்ன ஹைப் கொடுத்தது. பட் ஆனால் RRR அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு படமும் கிடையாது, அதுக்கு பின்னாடி படம் வருது அப்படின்றது லேட்டராக தான் தெரியவும் செஞ்சது. அப்படின்னும் RRR எந்த அளவுக்கு வசூல் செய்யும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் RRRக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ராஜமௌலி அவருடைய அதுக்கு முந்தைய 2 படங்கள் பாகுபலி 1 and 2 மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அண்ட் RRR வந்து இந்தியாவை தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் அதுக்கான ஒரு ரிசப்ஷன் வந்து கிடைச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து RRR கொண்டாடி தீர்த்தாங்க. US மக்களாக இருக்கட்டும், இல்லை கனடாவில் இருக்கட்டும், RRRக்கான மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது ஓவர்சீஸில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அண்ட் அந்த ஓவர்சீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து RRR அந்த 1000 crore பேரியரை பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளாவை தாண்டி அங்கே நார்த் இந்தியா அண்ட் அந்த தெலுங்கு பெல்ட், அந்த 2 பெல்ட்டையுமே இந்த படம் பெருசாக கேப்சர் பண்ணிடுச்சு. நம்ம யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற இந்த ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சினிமா எந்தெந்த படங்கள்லாம் ஹிந்தி பெல்ட்டை கேப்சர் பண்ணிட்டோம் அந்த படம் எல்லாமே 1000 crore கண்டிப்பாக ஈஸியாக பிரேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதில் நம்பர் 1 KGF 2 இருக்கட்டும், புஷ்பா 2 இருக்கட்டும், பாகுபலி 2 இருக்கட்டும், அண்ட் அட் சேம் டைம் அதே வரிசையில் காந்தாராவும் இருக்குது. அண்ட் ஜவான் அஃப்கோர்ஸ் அது ஒரு ஹிந்தி படம் அப்படின்றதுனால அந்த இந்த லிஸ்ட்டில் ஆகலாம். ஸோ இந்த படங்கள் எல்லாமே மற்ற லாங்குவேஜில் ஆரம்பித்து ஹிந்தி பெல்ட்டை பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அந்த வகையில் RRRமே ஒரு மிகப்பெரிய லெவலில் வசூல் பண்ணி ஹிந்தி பெல்ட்டை பிடிச்சிட்டாங்க. RRRமே முதல் 4 நாட்களில் 400 கோடி பேரியரை பிரேக் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அடுத்ததான் கல்கி 2898 AD. ஸோ கல்கியோடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது அந்த படத்தில் இருந்த ஸ்டார்ஸ் நம்ம சொல்லிடலாம். பிரபாஸ் ஒரு பேன் இண்டியா ஸ்டார், அவர் இந்த தெலுங்கு பெல்ட்டில் அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஹிந்தி பெல்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அமிதாப் பச்சன் அண்ட் தீபிகா படுகோன் இருக்காங்க. தமிழில் கமல்ஹாசன் இருக்காரு. மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா துல்கர் சல்மான், அண்ணா பென் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாங்க. SS ராஜமௌலி ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேமியோஸ், எக்கச்சக்க ஸ்டார்ஸ் இருந்தாங்க. அந்த படம் டோட்டலாக ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டில் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் சினிமாவில் இதுக்கு முன்னாடி பார்த்துராத ஒரு செட்டப் அது அப்படின்னும் பொழுது அதுமீதான ஒரு ஹைப் இருந்தது. படத்தில் மியூசிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஹைப் அந்த படத்தை சுற்றியே இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே இது மீதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண படங்களை விடவும் குறைவு அப்படின்னாலும் இந்த படம் லாங்கர் ரன்னில் கொஞ்சம் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிடலாம். படம் வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சதுனால இந்த படம் அந்த 1000 crore பேரியரை பிரேக் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் அந்த ஹிந்தி பெல்ட்டை ஈஸியாகவே கேப்சர் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். முதல் 4 நாட்கள் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த வசூல் வந்து 350 கோடியாக இருந்தது. ஸோ அதனால இந்த படம் அந்த பேரியரை ஈஸியாக பிரேக் பண்ணவும் உதவிச்சு. அடுத்தது இதுக்கு முன்னாடி சொன்ன படங்கள் எல்லாத்த விடவும் டோட்டலி ஒரு எக்ஸப்ஷனான ஒரு படமாக இருக்குது. இந்தியன் சினிமாவில் பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது இந்த படமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஆமீர் கானுடைய தங்கல் வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சது. 2000 கோடி வசூல் செஞ்ச ஒரே இந்தியன் சினிமா படம் அப்படின்னா அது தங்கலாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு படம் தான். இப்போது புஷ்பாலாம் அப்படின்னா பார்த்தோன்னா 1500 கோடியை தாண்டி அதோட வசூல் இருந்தது. கிட்டத்தட்ட 1800 கோடி வரைக்கும் அந்த படத்தோட வசூல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்டும் இருக்குது. அவங்க வந்து முதல் 4 நாட்களில் 650 கோடி வசூல் செஞ்சுருக்காங்கன்னா தங்கல் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சுருக்கும் நீங்கள் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த எஸ்டிமேஷன் எல்லாமே கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா
தங்களுடைய முதல் 4 நாட்கள் வசூல் அப்படின்றது வெறும் 150 கோடி தான். அந்த 150 கோடியிலேருந்து அந்த 2000 கோடி வரைக்கும் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு ஹியூஜ் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. என்னன்னா மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. பட் ஆனாலும் அது வசூல் ரீதியாக அந்த படம் வந்து இந்தியன் மார்க்கெட்டை விடவும் ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சைனா. இந்த படத்தை வந்து இந்தியாவில் கொண்டாடினதை விடவும் பல மடங்கு பெருசாக சைனாவில் கொண்டாடினாங்க. சைனாவில் மட்டுமே இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சைனாவில் வந்து 2 வாரம் கழிச்சு தான் இந்த படத்தை பற்றிய ஒரு ஹைப் அங்கே கிரியேட் ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 16 நாள் கழிச்சு இந்த படம் வந்து சைனாவில் ஒரு பிக்கஸ்ட் டேயை வந்து ஹிட் பண்ணுது. எப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன 16வது நாள் அந்த ஒரு நாள் மட்டுமே சைனாவில் கிட்டத்தட்ட 120 கோடி வரைக்கும் வசூல் செய்யுது. இது ஒரே நாளில் 100 கோடி வசூல் அப்படின்றது இப்போவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் முதல் நாள் வசூலே 100 கோடி தாண்டுறது அப்படின்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது 16வது நாளில் இந்தியாவில் சைனாவில் 120 கோடி வரைக்கும் வசூல் செஞ்ச ஒரு படம் வந்து தங்கல். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஒரு மார்க்கெட்டிங் இருந்தது. இந்த படம் அந்த அளவுக்கு ரீச்சும் கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இந்த படம் படைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்தந்த படங்கள்லாம் 1000 crore பேரியரை டச் பண்ணியிருக்கு. இந்த பேரியரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸை வந்து டிக் பண்ணணும், என்னென்ன பாக்ஸஸை டிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஹிந்தி பெல்ட்டை பிடிக்கணும், தெலுங்கு பெல்ட்டை பிடிக்கணும், இல்லைனா ஓவர்சீஸில் இதுக்கான ஒரு எக்ஸப்ஷனல் ரன் இருக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி முதல் 4 நாட்கள்லேயே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிடணும். ஆவரேஜாக அட்லீஸ்ட் ஒரு 400+ ஓப்பனிங், 400+ crores வந்து முதல் 4 நாட்கள்லேயே கிடைச்சது அப்படின்னா இந்த படம் அந்த 1000 கோடி பேரியரை கிராஸ் பண்ணும். பட் காந்தாரா 2 உடைய முதல் 5 நாட்கள் வசூல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 260 280 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற இந்த வசூலில் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 1000 crore பேரியர் அப்படின்றது காந்தாரா 2க்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் மேபி காந்தாரா திடீர்னு ஒரு செகண்ட் வீக்கில் ஒரு பூம் கிடைச்சோ இல்லை ஓவர்சீஸ் மார்க்கெட்டை பிடிச்சதோ அப்படின்னாலோ டெஃபினட்டாக அந்த 1000 crore பேரியரை டச் பண்ண முடியும். பட் அன்லஸ் ஏன்னா இப்போதைக்கு ஹிந்தி பெல்ட்டாக இருக்கட்டும், தெலுங்கு பெல்ட்டாக இருக்கட்டும், காந்தாரா அந்த அளவுக்கான ஒரு ரிசப்ஷன் இருந்த மாதிரி தெரில. ஒவ்வொரு நாளும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. அண்ட் ஓவர்சீஸில் ஒருவேளை ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக காந்தாரா 2க்கான ஒரு அந்த 1000 crore பேரியர் அப்படின்றது டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா காந்தாரா 1ம் இதே மாதிரி தான் ஒரு லேட் பிக்கப்பான ஒரு படமாக தான் இருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் மற்ற எல்லா மொழிக்கும் இந்த படம் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. காந்தாரா 1 16 கோடியில் உருவான அந்த திரைப்படம் கடைசியில் 400 கோடி வரைக்கும் வசூலை ஈட்டியிருந்தது. இப்போது காந்தாரா 2 கிட்டத்தட்ட 150 கோடி வரைக்கும் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு பெரிய ஹிட்டு, ஒரு பெரிய லாபத்தெல்லாம் ஈட்டிருச்சு. பட் ஆனால் அந்த 1000 crore வருமா வராதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.